அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் கேஷன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னோடய ஃப்ரைடே ஈவினிங் ரொட்டீன் தாங்க உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஷார்ஜாலேருந்து துபாய் போயிட்டுருக்கோம். துபாய் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான பிரம்மாண்டமான எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம துபாய் மாலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ என்னோட பையனுக்கு வந்து துபாய் மால் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இப்போ கொஞ்ச நாளாக ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து துபாய் மால் ரொம்ப லைக் பண்ணி துபாய் மால்னு கேட்டுட்ருக்காரு. ஸோ அதனால் புர்ஜ் கலீஃபா அவருக்கு பார்க்கணும், வாரத்துக்கு ஒரு தடவையாவது நேரில் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்பார். ஸோ பயங்கர டிராஃபிக்குங்க. எப்பயுமே யூஸ்வலாக வீக் டேஸ்லேயுமே ஷார்ஜாவில் நல்ல டிராஃபிக்காக இருக்கும். ஸோ வீக்கெண்டில் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் ஷார்ஜாலேருந்து நார்மலாக டிராஃபிக் இல்லாமல் போனால் கூட நம்ம காரில் போனோம் அப்படின்னா சீக்கிரமாக கூட போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் போயிடலாம். ஆனால் வந்து டிராஃபிக்கில் போனீங்க அப்படின்னா ஒரு தூக்கமே தூங்கி எந்திரிச்சிடலாம் போல இருக்குது, அந்தளவுக்கு அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். ஸோ நம்ம ஃபைனலாக வந்து துபாய் வந்துட்டோம். ஆனால் துபாய் மால் பக்கத்தில் தாங்க இருக்குது, இறங்கி கூட ஓடி போயிடலாம் போல இருக்குது. ஆனால் அந்த டிராஃபிக்கை க்ராஸ் பண்ணி வண்டியிலேருந்து போகிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஸோ நம்ம துபாய் மால் பக்கத்தில் போயிட்டோம் அப்படின்னாலே சும்மா கம்பீரமாக நிற்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புர்ஜ் கலீஃபா தான். ஸோ இதை பார்க்கறதுக்கு தான் விசிட்டர்ஸ் வந்து மோதிட்டு வருவாங்க. இதை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். துபாய் மால் போகிறோம் அப்படின்னாலே எனக்கு துபாயிலே நிறைய மால்ஸ் இருக்குது, மால் ஆஃப் த எமிரேட்ஸ், துபாய் மரீனா எல்லாமே இருக்குது. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா புர்ஜ் கலீஃபா என்னை பார்க்கறதுக்குன்னே எனக்கு துபாய் மால் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கிங் கிடைக்கிறது பயங்கர ரேருங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அந்த மாதிரி கூட சம்டைம்ஸ் டைம் எடுக்கும். சில நேரம் நமக்கு சீக்கிரமாகவும் பார்க்கிங் கிடைச்சிரும். அபுதாபி துபாய் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே துபாயில் வந்து நிறைய உங்களுக்கு சாலிக் இருக்கும். ஸோ நம்ம வந்து ரோட்வே வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம சாலிக்கில் போனோம் அப்படின்னா சீக்கிரமாக போயிடலாம். ஆனால் சாலிக்கில் போனால் உங்களுக்கு வந்து அதில் வந்து காசு போயிட்டுருக்கோம். ஸோ சாலிக்கில் போக வேண்டாம், நம்ம சுற்றி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் சுற்றி கூட நீங்கள் போகலாம். அது நம்மளோட கன்வீனியன்ட் பொறுத்து தான் இருக்குது. அது என்ன சாலிக் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்ம ஊரெல்லாம் டோல்கேட் இருக்கும் இல்லையா, நம்ம ஊரில் லைனில் நின்றுட்டு ஒன்றா பில் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போவோம் இல்லையா. ஆனால் இங்கே வந்து எப்படின்னா உங்களுக்கு கார் மேலேயே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கார்டு மாதிரி ஒட்டிடுவாங்க முன்னாடி ஃப்ரண்ட்டில். அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சாலிக்குது அந்த டோல்கேட் நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி போகிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சேவிங் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அந்த மாதிரி காசு போகாமல் போகணும், எமர்ஜென்சி அப்படின்னா நம்ம சாலிக்கில் போய்க்கலாம், இல்லை நம்ம டைம் பார்த்து இருக்குது அந்த மாதிரி நம்ம போய்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பார்க்கிங் அது இங்கே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ராபேக்குன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அதுவும் வீக்கெண்டில் பாருங்கள் பயங்கர ரஷ்ஷு. இந்த பிளேஸ் எனக்கு வந்து ரொம்ப வந்து மறக்க முடியாத ஒரு பிளேஸ் இது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஊர்லேருந்து வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாள் வீடியோஸ் போடல இல்லையா, அந்த டைமிங்கும் நாங்கள் வந்து துபாய் மால் போயிருந்தோம். அப்போ நான் எதுவும் வ்ளாக்லாம் பண்ணல, கேஷுவலாக நின்று சும்மா என் பையனை அந்த மாதிரி நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் வந்து டக்குன்னு என்னை பார்த்துட்டு சலாம் சொன்னாங்க. சலாம் சொல்லி பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்காகவும் யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி இருந்தது. அப்போ சொன்னாங்க, நான் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர், எனக்கு உங்கள் வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ஏன் இப்போலாம் வீடியோஸ்லாம் போடுறதில்ல, இன்ஷால்லா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க எனக்கு. ஏன்னா அவங்க நம்மள தேடி வந்து பேசும்போது அது ஒரு தனி ஃபீலுங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த ஒரு ஃபீல், நம்மளை தேடி வந்து பேசுகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க நினச்சா பேசாமல் கூட போகலாம், அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க அங்கேருந்து அவங்க கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதுலேருந்து அந்த இடத்துக்கு போகிறப்பெல்லாம் எனக்கு அவங்க நினப்பு வந்துகிட்டே இருக்கும். இது வந்து அதே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் ஒன்று இருக்குது, மிஸ்டர் பீன் மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உண்மையிலே யாரோ ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த மெழுகு கண்காட்சிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இது ஆக்சுவலி நான் ஒரு ஆள்னே தான் நினச்சிட்டே இருந்தேன். அங்கே நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது.
அப்புறம் இதை என் பையன் பார்த்துட்டு அயன்மேனுன்னு சொல்லிட்டு அவரும் இங்கே நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். நம்ம வந்து 90s கிட்லாம் பார்த்திங்கன்னா சைல்டுஹுட்டில் வந்துட்டு சக்திமான் அந்த மாதிரி பார்த்து வளர்ந்தோம் அப்படின்னா இப்போலாம் வந்து அயன்மேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேர் அங்கே நின்றுட்டு ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப வந்து ஒரு ரியலாக இருந்தது. யாரோ ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே இருந்தது. நிறைய பேர் அதை போய் தொட்டுலாம் பார்த்துட்டு இருந்தாங்க, உண்மையிலே ஆள் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ துபை மால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டே போனாலே உங்களுக்கு நேரம் ஓடுறதே தெரியாது. ஸோ அந்தளவு அது ஒரு பெரிய கடல்னே சொல்லலாம். நிறைய வந்து கேஃபிட்டேரியாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸு, ஸோ நிறைய இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அங்கேயே கிராப்பு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி உங்களுக்கு வந்து அப்போயே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருந்தது. இது பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்தது, இவ்வளோ பெருசுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸ் நிறைய வச்சு அழகாக அரேஞ்ச் பண்ணி சூப்பராக இருந்தது ஒரு ஷாப்பில் வாசலில் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு இன்னோவேட்டிவான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இப்படிலாம் இருக்கா அப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு தெரிஞ்சது இத்தினோண்டு தான், இன்னும் தெரியாத விஷயம் வந்து எவ்வளவோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெளியில் போய் நம்ம ஒரு விஷயத்தையும் பார்க்கும் போதெல்லாம் தான் இதெல்லாம் இப்படிலாம் இருக்கா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தோணும். ஸோ இது ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குக்கீஸ் தான், க்ரீம் குக்கீஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இது பாருங்கள், உங்களுக்கு வந்து நடுவில் அந்த சென்டரில் வந்து ஒரு வியூ. இது உள்ளே போயிட்டோம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஏதோ நிறைய ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து என்ன, ஒரு அவுட்டோரில் எல்லாருமே நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து வாட்டர் டான்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் புர்ஜ் கலிஃபா வியூ இங்கே சூப்பராக தெரியும். அதோட பார்த்திங்கன்னா அதிலே வந்து லைட்னிங் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். புர்ஜ் கலிஃபா பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டைமில் பார்த்தாலும் அதை அடிச்சிக்கவே முடியாது. அது டே டைமாக இருக்கட்டும், நைட் டைமாக இருக்கட்டும், எப்படி பார்த்தாலும் அது அப்படியே கம்பீரமாக நிற்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தாலுமே எங்கள் வீட்டில் இருந்துமே புர்ஜ் கலிஃபா சூப்பராக தெரியும், எங்கள் வீட்டு வியூலேருந்து அப்படியே தெரியும். ஆனால் இது வந்து ஃப்ரண்ட் சைடு, ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து பார்க்குறப்ப பேக் சைடு ஆட்டி தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஒரு விசிபிளாக இருக்கும் துபையை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே. ஆல்ரெடி சேனல் நான் ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா பற்றினா நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோவே போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணலைன்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நான் புர்ஜ் கலிஃபா அந்த துபை மால் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் நான் உங்கள்கிட்ட அவுட்டிங் போன மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட இது வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் நான் இன்ஃபர்மேஷன் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது வந்து லைட்டிங் ஷோ. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ஒரு மாதிரி ஷோஸ் வந்து போடுவாங்க, செம்மையாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்ஸ் எல்லாமே போட்டு கிட்ஸ் எல்லாம் நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. செம்ம ஜாலியாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி விஷுவல்ஸ் வந்துட்டு இருக்கும். இதை பார்க்கறதுக்குன்னே அவ்வளோ பேர் கூட்டம் அலமோதிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த இடமே நம்ம போனோம் அப்படின்னா நமக்கே மைண்ட் ரொம்ப ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோதான். ஸோ லைட்னிங் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு 10 to 15 மினிட்ஸில் நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் டான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பக்கத்துலேயே தான் வாட்டர் டான்ஸும் நடக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்துட்டு எல்லாருமே அங்கே வந்துட்டு வாட்டர் டான்ஸ் பார்க்குறதுக்காக வந்து இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருவாங்க. ஸோ அவசரமாக ஓடி போய் நம்மளும் நமக்கான இடத்த போய் பிடிச்சிடணும். அது அந்த மாதிரி வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக ரஷ்ஷாக இருக்கும். ஸோ நார்மல் டேஸில் பார்த்திங்கன்னா விசிட்டர்ஸ் அங்கே வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ யூஸ்வலாகவே துபை மால் பார்த்திங்கன்னா எப்போயுமே நல்லா ஜகஜகன்னு இருக்கும், ஜேன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போட்டிங்லலாம் போவாங்க. இது வந்து மேபி ஐ திங்க் ஒரு ஆளுக்கு வந்து 75 திரம்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சில இது வந்து ஃப்ரீயாக பார்க்குற மாதிரி இருக்கும், சில இது வந்து பே பண்ணி என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ துபாய் வந்து யூஸ்வலாக பொறுத்த வரைக்கும் ஃபாரின்னாலே எல்லோரும் வந்துட்டு ரொம்ப நிறையா செலவாகும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. எங்கே இருந்தாலுமே நம்ம ஊரில் இருந்தாலுமே அதிகமாகவும் செலவு பண்ணிக்கலாம், கம்மியாகவும் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம எப்படி அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அதனால் ஃபாரின்னாலே செலவாகும்லாம் கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கனமாக செலவு பண்ணி அழகாக சேமிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம இருக்கலாம் தான். ஸோ பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா லைட்டு, அந்த மாதிரி பிளிங்க் ஆணுச்சு அப்படின்னாலே வந்துட்டு வாட்டர் டான்ஸ் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு 7 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் முன்னாடி இந்த மாதிரி வந்து லைட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். வாட்டர் டான்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அங்கே நிற்கிறதுக்கு கிட்ஸ் எல்லாம் பயங்கரமாக சவுண்ட் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வந்து சவுண்டு பயங்கரமாக காது கிளியிற அளவுக்கு வச்சுருப்பாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா என்னங்க தண்ணி சும்மா அங்கே இங்கே ஆடுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க என்ன மியூசிக் ப்ளே பண்ணுறாங்களோ அந்த மியூசிக்கு வந்து சூப்பராக தண்ணி வந்து டான்ஸ் ஆடுதுங்க உண்மையிலேயே. ஸோ புர்ஜ் கலீஃபாவும் வந்து எப்படி வந்து வேர்ல்டில் வந்து டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கிச்சோ, அதே மாதிரியே வாட்டர் டான்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக துபாய் வரீங்க அப்படின்னா இந்த இடத்த தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு விசிட்டிங்கில் வந்தப்போ பார்த்தீங்கன்னா துபாய் மால்ன்ட்டு தான் ரொம்ப எப்போனா 2013 அந்த மாதிரி டைமிங்கில் பயங்கர ஃபேமஸாக இருக்கும். இப்போ கூட நம்ம எல்லாத்தையுமே நெட்லேயே பார்த்துடுறோங்க, எல்லாமே நம்ம கையிலே அடங்கிருதுன்னு சொல்லலாம். ஆனால் அப்போ உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உண்மையிலேயே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ இருக்க கிட்ஸ்லாம் வந்து எப்படின்னு தெரியல, நம்ம 90s கிட்ஸ் தான் எல்லாத்தையுமே ஒரு புதுமையாக பார்க்க ஆரம்பித்தோம். ஓ இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கா நம்மளாம் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ அந்த இதில் எனக்கு துபாய் மால் வந்து நான் விசிட்டிங் வந்ததில் ஃபஸ்ட்டு பார்த்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்ப வந்து மனசுக்கு நல்ல தண்ணி பக்கத்தில் நின்று பார்க்கும்போது தண்ணி அப்படியே முடிகிறப்ப மேலே அந்த தண்ணிலாம் படும்போது சிலுன்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த ஃபீலு. நான் இதோட ஒரு 20 தடவை கிட்ட போயிருப்பேன்னு நினைக்கிறேன் புர்ஜ் கலீஃபா அந்த வாட்டர் டான்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு. ஆனால் ஒரு தடவையும் நான் புதுசாக பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். அந்தளவுக்கு பயங்கர சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும். அண்ட் தென் மனசுக்கும் ரொம்ப நல்லா ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா துபாய் மால் போனோன்னே புர்ஜ் கலீஃபா ஒரு விசிட் விட்டுட்டு அங்கே போய் பார்த்துட்டு லைட்னிங் பார்த்துட்டு டான்ஸ் பார்த்துட்டு தான் அடுத்த வேலை பார்க்குறது. அது எப்படின்னா ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்க்காம எப்படி அடுத்தவங்கள பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி இதை என் பையனும் ஃபார்மேட்டாகவே வச்சுருக்காரு. கண்டிப்பாக துபாய் மால் போனால் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்மளை விடுவார் ஃப்ரீயாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம விண்டோ ஷாப்பிங் பண்ணுற மாதிரியே நடுவுலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு லுக்கு விடலாம். ஸோ கப்ஸு, அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷோகேஸ்லலாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியான அழகு வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே கூட நிறைய இருக்கும். அண்ட் தென் சம்டைம்ஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸ்லேயும் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து அதிகமான ப்ரைஸ் இருக்கும். ஸோ துபாய் மால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி நிறைய வந்து பிராண்டட் ஷாப்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு பிளேஸ், அதுவும் இல்லாமல் நல்ல ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ நல்லா ஜெயின்னு ஒரு இதாக கலகலன்னு இருக்கும்.
ஆக்சுவலாக நீங்கள் விசிட்டிங் வரீங்க இல்லை ரெசிடென்ஸில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக துபாய் மால் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து லைட்னிங் அப்பையும் வாட்டர் டான்ஸ் அப்பையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு மியூசிக் தான் போடுவாங்க. அதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான மியூசிக்லாம் போடுவாங்க, அப்புறம் அரபிக் மியூசிக்லாம் போடுவாங்க. பட் அது வந்து காப்பிரைட் வந்துடும் அப்படிங்கிறனால தான் நான் அதை வந்து இதில் ஆட் பண்ணலை. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸு. இது வந்து அப்படியே ஏதோ மனுஷங்க வந்து தலைகீழ அப்படியே குதிக்கிற மாதிரியும் அந்த இடத்துலையும் சவுண்டு ரொம்ப சூப்பராக கேட்கும். நல்லா சில்லுன்னு சத்தம் கேட்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த பிளேஸும் பார்க்கறதுக்கு. ஸோ நிறைய வந்து ஃபாரின் அப்படின்னாலே நிறைய வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதுதான். ஸோ இந்த மாதிரி எந்த இடம் பார்த்தாலுமே விசிட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பயங்கர ஜாலியாக இருக்கும். நாங்கள் நிறைய டைம் வீக் டேஸில் போயிருக்கோம், இப்படிலாம் பண்ணதில்லை. இது வந்து கிட்ஸுக்காக நிறைய வந்துட்டு வாத்து அதில் மிதக்கிற மாதிரி நிறைய பொம்மையெல்லாம் அதில் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே இருந்து கீழே அந்த தண்ணியோடயே சேர்த்து உங்கள் இமையையும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, நம்மளே ஏதோ கீழே விழுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிசைனிங் அந்த பில்டிங் இது ஆர்கிடெக்ட் அதை பொறுத்த வரைக்கும் இங்கே தாங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஒன்று நுணுக்கமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ரசிக்கிறதுக்கே கண்ணு பத்தாது அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அந்த இடமே வந்து ரொம்ப ஜாலியாக எல்லோரும் ரசிச்சுட்டு நின்றுட்டுருப்பாங்க, ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா துபாய் ஐஸ் ரிங்க். இது நம்ம வந்து கிட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க இல்லையா, வலிக்கிட்டு போகிற மாதிரி ஐஸ் ரிங்க் இதில் விளையாடுறது. ஸோ அந்த மாதிரி விளையாடுறது. இதுவும் வந்து எல்லாரும் வெளியில் நின்று வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. உள்ளே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அதில் நம்ம ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனி சார்ஜஸ் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டி குட்டி பிள்ளைங்கள்லேருந்து அழகாக வந்து எல்லோரும் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடத்துல நின்று பார்க்குறதுக்கே. துபாய் மால் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு நாள் நம்ம இன்னொரு பக்கம் போகலாம் அப்படின்னு கூட டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவு அது ஒரு கடல் மாதிரியான மாலு. நாங்கள் ஒரு நாள் வந்து ஒரு சைட் போனோம் அப்படின்னா இன்னொரு நாள் வந்து வேறு சைட் போவோம். ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் லைக் அ ஸ்டார், அதாவது ஸ்டார்ஸ்லாம் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டச் மீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்லையா, டச் பண்ணோம் அப்படின்னா அழகாக லைட்லாம் வந்து பிளிங்க் ஆகும். அந்த இடத்துல நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ சென்னையிலேயே நிறைய மால்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆஸ் யூஷுவலாக மால்ஸ்லலாம் இருக்க மாதிரி தான் ஷாப்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அங்கே இருக்க ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ள விஷயங்கள். அதுக்கப்புறம் அக்வாரியம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே நிறைய வந்து ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். மற்றபடி அங்கே துபாய் மால்குள்ளே போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டின்னு தான் சொல்லலாம். சாலிடாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே போகிறதுக்கு போராக இருக்குது, எப்பயுமே ஷாப்பிங் இருக்குது அந்த மாதிரி யோசிக்கிறப்ப நம்ம இந்த ஒரு மாதிரி ஒரு மாலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 2 hours 3 hours நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அது ஓட்டமே தெரியாது. ஸோ எங்களோட இந்த வீக்கெண்டோட ஃப்ரைடே ஈவினிங் வந்து அப்படி தான் போணுச்சு. ஸோ மால் போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மாத கடைசி ஆகிடுச்சு, ஜாமெல்லாம் வந்து தீந்து போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் லிஸ்ட்லாம் போட்டு தான் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி வேறு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். லிஸ்ட்லாம் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் க்ராசரி திங்ஸ்லாம் வாங்குறது. ஸோ எமர்ஜென்சிக்கு என்ன திங்ஸ் இல்லையோ அது மட்டும் வாங்கிக்கலாம். நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இல்லாமல் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜ்ஜீஸ் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட ஆல்மோஸ்ட் ஷார்ஜாவுக்கு வந்தாச்சு. ஷார்ஜாவில் வந்துட்டு அங்கே பக்கத்தில் ஒரு லுலு இருக்குது. சரி ஓகே அங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ லுலுவில் தான் வந்து பர்ச்சேஸ் போயிட்டுருக்குது. பேசிக்கான வெஜ்ஜீஸ் மட்டும் வீட்டில் எப்போயுமே நான் வச்சுருப்பேன். லைக் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸு, அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாமே பேசிக்கானது மட்டும் எப்போயுமே வச்சுருப்பேன். அதுவுமே பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வாங்குறது தான். ரொம்ப வாங்கி வந்து வீணாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அடிக்கடி தீர்ற ஐட்டம் அந்த மாதிரி மட்டும் எடுக்கிறது. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொய்யாப்பழம் சூப்பராக வாசம் மூக்க தொலைச்சிச்சு அந்த சைடு கிராஸ் பண்ணும்போதே. ஸோ அதில் ஒரு 2-3 பழம் அந்த மாதிரி சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் கிரேப்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்துட்டு சீட் கிரேப்ஸ் இப்போ நிறைய கிடைக்கும் இல்லையா. இங்கே வந்து மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா சீட்லெஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம சீட்லெஸ் விட நம்ம சீட் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிரேப் எடுக்கும்போது ரெட் குளோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேப்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து செலக்ட் பண்ணுங்கள். அது வந்து சீடு உள்ளது, அது மட்டும் இல்லாமல் தோலும் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ கிரேப்ஸ் சாப்பிட்றதுனால என்ன ஒரு மெயினான அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
இப்போ இருக்கிற மிஷின் லைஃப்பில் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ஏதாவது ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த சீட் கிரேப்ஸ் எடுத்துக்கும் போது அது வந்து ஒரு நல்ல ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நம்மளும் வந்து சீட்லெஸ் வந்து இனிமேல் அவாய்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சீடு உள்ள ஃப்ரூட்ஸை நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம், பர்டிகுலராக கிரேப்ஸு. அவ்வளோதான். அதோடு நாங்கள் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். See you. Take care. Bye.